வறுமை மற்றும் உள்நாட்டு போர் காரணமாக மத்திய கிழக்கு நாடுகள், ஆப்பிரிக்கா போன்றவற்றில் இருந்து வெளியேறும் மக்களில் அதிகம் பேர் ஜெர்மனியில் தஞ்சம் அடைந்துள்ளனர். நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் அகதிகள் எண்ணிக்கை அரசிற்கு மிகப்பெரிய சவாலாக உருவெடுத்துள்ளது. இது தொடர்பாக விளக்குகிறார் நமது ஜெர்மனி செய்தியாளர் மிருணாளினி. ஜெர்மனியில இப்ப ரொம்ப அதிகமா பேசப்படுற விஷயம் அகதிகள். இந்த வருஷம் மட்டும் கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் அகதிகளாக ஜெர்மனிக்கு வந்திருக்காங்க. இவங்களை எங்க தங்க வைக்கிறது அப்படிங்கறது குறித்து ஆர்கிடெக்சர் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நிறைய ஐடியாஸ் கேட்டிருந்தாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில நகரங்களுக்கு ஒதுக்குப்புறமாக நிறைய சின்ன சின்ன வீடுகள் கட்டி கொடுத்திருக்காங்க. ஆர்கிடெக்சரல் ஸ்டூடெண்ட் கான்ஸ்டன்டின் ப்ரூன்ஸ் இது குறித்து பேசும்போது, நதிகள்ல ஹவுஸ் போட்டுகள் கட்டிவிடலாம் என்ற புதுசா ஒரு ஐடியா கொடுத்திருக்காரு. கோடை காலத்துல இது சாத்தியம் என்றாலும் பனி ரொம்ப அதிகமா இருக்கிற குளிர்காலத்துல அவங்களை எங்க தங்க வைக்கிறது அப்படிங்கறது குறித்து விவாதம் அக்டோபர் நவம்பர் மாதங்கள்ல பார்லிமெண்ட்ல நடக்க இருந்தது. பவேரியா மினிஸ்டர் ஹார்ஸ்ட் சேஹோஃபர் இது குறித்து பேசும்போது, செப்டம்பர் மாதத்திலேயே இது குறித்து முடிவுகள் நம்ம எடுத்து ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் அதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 1 மில்லியன் யூரோ அகதிகளுக்காக ஒதுக்கி வைக்கப்பட்டிருந்தது. ஆனா இப்போ இவங்க இறங்குற அந்த நம்பர்ஸ் பார்க்கும்போது இது இரட்டிப்பாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஜெர்மனியிலிருந்து மிருணாளினி.